ஹாய், திஸ் இஸ் அவர் லேபர் வார்ட், அதாவது பிரசவ அறை அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், உளுந்தூர்பேட்டை. இந்த லேபர் வார்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பேபி டெலிவரி ஆனோடனே அதுக்கு வார்ம் பண்ணி நம்ம வைக்கணும் அந்த டெம்பரேச்சரை. ஸோ பேபிக்கு ஏதாவது மூச்சுத்திணறல் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனேவே நம்ம ஆம்பர் பேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேபிக்கு ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். அதுக்கான சார்ட் இது. ஸோ இது வந்து வார்ம் பண்ணி கொடுக்கும். இது டெம்பரேச்சர், இதை வந்து ஸ்கின்ல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா அந்த டெம்பரேச்சரை வந்து இங்கே காமிச்சு அதுவே ரெகுலேட் பண்ணும். ஸோ பேபிக்கு பார்க்குறதுக்கான ஸ்டெத்து இது வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக கொடுக்குற ஒரு மானிட்டர் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேபியோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த ஸ்பெஷலைஸ்டு மானிட்டர் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பேபி ரெசிஸ்டேஷனுக்காக வேண்டி மற்ற இன்ஜெக்ஷன்ஸு இதெல்லாம் ட்ரேயில் வந்து நம்ம எல்லாமே எப்பயுமே செட்டாக எப்பயுமே இருக்கும். இங்கே இன்னும் உஷா பீடியாட்ரிஷனும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்து ரெசிஸ்டேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ வெயின் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு வெயின் ஃபைண்டரும் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி பேபி ரெசிஸ்டேஷன். இது வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு. உள்ள மானிட்டர் அது. ஸோ திஸ் இஸ் தி லேபர் வார்ட். இதில் வந்து 3 காட் இருக்குது. எங்களுக்கு 3 டெலிவரிஸை வந்து அட் எ டைம் வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பேஷண்ட் வந்து கால் பண்ணுறதுக்காக வேண்டி கூப்பிட்றதுக்காண்டி நர்சஸ் கால் வச்சுருக்கோம். ஸோ அதை தவிர பார்த்திங்கனாக்கா ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, இங்கே ஒரு ஆக்சிஜன் கனெக்ஷன், அங்கே ஒரு ஆக்சிஜன் கனெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ரெஜிஸ்டர்ஸ் தவிர வந்து மெட்டீரியல்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் லேபிள் பண்ணி அந்த பாக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ ஈஸிலி நம்ம வந்து எடுக்க முடியும். மெட்டீரியல்ஸ்க்கு டேட்டு எக்ஸ்பைரியும் அதில் உள்ள நம்ம வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கனாக்கா என்ன சைஸ் நீடில் இருக்குது, என்ன மாதிரி மெட்டீரியல் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லும் ட்ரே அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய லேபர் வார்டில் பார்த்திங்கனாக்கா பாயில்ஸ் அப்பரேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய மிஷினு. இது வந்து நிறைய இடத்துல இருக்காது. நாங்கள் வந்து இதுக்காக தனியாக நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த அனஸ்தீசியா மிஷினையும் நம்ம லேபர் வார்ட்லேயே வச்சுருக்கோம். இங்கேயே அனஸ்தீசியா கொடுக்கலாம், எப்படி வரலும் நம்ம வந்து இங்கேயே போடலாம். இன்கேஸ் எமர்ஜென்சி பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ப்ளீடிங் ஆகி பேஷண்ட்டுக்கு வந்து உள்ளே வந்து போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அப்போ நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வராமல் இந்த இடத்துலையே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பாயில்ஸ் அப்பரேட்டஸையும் நம்ம வந்து இங்கேயே வச்சுருக்கோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், பிபிஹெச் மேனேஜ்மெண்ட் கிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ளார இருக்குது. ஸோ அதை எடுத்து காமிங்க சீதா சிஸ்டர். அண்டர் சிஸ்டர் வந்து சீனியர் சிஸ்டர், அவங்க மோர் தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ லேபர் வார்டில் எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து மன்யத்தா ட்ரைனிங் அப்படின்னு ஃபாக்ஸியில் வந்து ட்ரைனிங் ஆகி லேபர் வார்டில் எல்லா எமர்ஜென்சியும் எப்படி பார்க்குறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுலேருந்து அவங்க வந்து எல்லாமே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்ஆர் கேனுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது பிபிஹெச் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கேனுலாவை உள்ளே போட்டோம்னாக்க அந்த ப்ளீடிங் வந்து குறைஞ்சிரும் ஒரு ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணால். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த கேனுலாவில் டக்குன்னு போடுறதுக்காக வேண்டி போலீஸ் கத்தீட்டர், ஐவி செட்டு, ஸோ இந்த மாதிரி எதுக்கும் நம்ம வந்து அந்த நேரத்தில் போய் தேடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் வச்சு ஒரு பிஹெச் கிட் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் லேபர் வார்டு, எனி லேபர் வார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து மானிட்டர்ஸ் இருக்குது. இங்கே 2 மானிட்டர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிபி எப்படி இருக்குது, பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி 2 மானிட்டர் வச்சுருக்கோம். அதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 2 வந்து சிடிஜி மிஷின். இந்த 2 சிடிஜி மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்டியோடோகோகிராஃப். இருக்கிற குழந்தைக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, அது வலி எத்தனை வாட்டி வருது, ஒரு 10 நிமிஷத்துக்கு 3 வலி வரணும் அப்படிங்கிறது தான் நார்மலான விஷயம். சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாகும்.
ஸோ ஒரு வழி 10 நிமிஷத்துக்கு வரும், 2 வழி வரும். ஸோ அப்புறம் நல்ல டெலிவரி ஆகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா 3 வழி வரும் அது மாதிரி 10 நிமிஷத்துக்கு. ஸோ அது வந்து அடிக்குவேட்டாக வருதா, ரொம்ப அதிகமாக வருதா, அந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இந்த மிஷினில். ஸோ இந்த மிஷின் வந்து பேபியை வந்து உள்ளார வயிற்றுக்குள்ளார டிஸ்ட்ரெஸில் இருக்கிறதையும் இது காமிக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுனால பின்னாடி பேபிக்கு டேஞ்சர் வராமல் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம். அதேமாரி மதருக்கும் ரிஸ்க் வராமல் டெலிவரி பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்டனாக்ஸ் அப்படிங்கிற கேஸு. ஸோ இந்த கேஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி மாஸ்கில் நம்ம அதோட இந்த கனெக்ட் பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கேஸை வந்து பெயின் வரப்போ இப்படி முகத்தில் வச்சு நல்லா வந்து அப்படின்னு உறிஞ்சாங்க இந்த கேஸ் வந்து டெலிவரி ஆகும், இதிலேருந்து டெலிவரி ஆகும். ஸோ டெலிவரி ஆகிறப்போ வந்து அந்த டைமுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ பெயின் வர்றப்போ மட்டும் அதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ண சொல்லுவோம். இது வந்து என்டனாக்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் வந்து பெயின்லெஸ் டெலிவரிக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த கேஸ். பெயின்லெஸ் டெலிவரிக்கான எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா எனி விஷயம் இப்போ ஒரு ப்ளசண்ட்டாகவே வந்து யூட்ரஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக வேண்டி ஒரு மொபைல் அல்ட்ராசவுண்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரீட்டைன் ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்ததுனாலும் இந்த யூட்ரஸ்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சி ஸ்கேன் கைடடாகவே நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்துருவோம். ஸோ அதுக்காக வேண்டி ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷின் வந்து லேபர் வார்டில் நாங்கள் வச்சுருக்கோம். அதை தவிர இது பார்த்திங்கன்னா வேக்கம் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. மதருக்கு வந்து நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும் பொழுது மதரால் கடைசி நேரத்தில் புஷ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், நம்ம ஹெட்டு டெலிவரி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஃபோர்சப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேக்கம் ஃபோர்சப்ஸ் இல்லை எல்எம்சி ஃபோர்சப்ஸ் இல்லை அவுட்லெட் ஃபோர்சப்ஸ்ன்னு சொல்லுவோம். 3 ஃபோர்சப்ஸ் இருக்குது. அதில் வந்து 3 விதத்தில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து வேக்கம் டெலிவரி. ஸோ இதை வந்து நம்ம வந்து பேபி ஹெட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணுவோம். அப்ளை பண்ணோம்னா இது வந்து பேபியோட ஹெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சோன்னா நம்மளால் வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வேக்கம் ஃபோர்சப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாது, ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் பல்ஜ் பண்ண வச்சுட்டு அதை பிடிச்சி பேபியை டெலிவரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த இது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம எல்எம்சி ஃபோர்சப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வேக்கம் ஃபோர்சப்ஸ்லேயே 2-3 சைஸ் இருக்குது. அந்த பேபியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டெலிவரி ட்ரே. இது வந்து நம்ம எவ்ரிடே நம்ம வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணி இதுக்கான செட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருப்போம். ஸோ இந்த ட்ரே வந்து எப்பயுமே வந்து டெலிவரிக்கு எடுத்துக்குவோம். இதில் வந்து ஸ்பெக்குலம், ஆர்ட்ரி ஃபோர்சப்ஸு, நீடில் ஹோல்டர் அண்ட் ஃபோர்சப்ஸ் அண்ட் சக்ஷன் கேனுலா அண்ட் கார்டு கட்டிங் சிசர்ஸு எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும். டெலிவரி வந்த உடனேவே நம்மளால் எபிள் டு டெலிவர் த பேபி அந்த மாதிரி ரெடியாக இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கனாக்க எல்எம்சி ஃபோர்சப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி எல்எம்சி ஃபோர்சப்ஸ். இது பார்த்திங்கனாக்க இதுதான் வந்து நம்ம வந்து அந்த பெல்விஸ்குள்ளார அப்ளை பண்ணோம்னா இந்த ஹெட்டை வந்து இது கேட்ச் பண்ணிக்கும். கேட்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே டெலிவரி பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் எல்எம்சி ஃபோர்சப்ஸ். இப்போ எல்லாம் வந்து ரொம்ப அப்ளை பண்ணல முடியல அப்படிங்கிறாலும் சில நேரத்தில் மதர் அண்ட் பேபியை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த டைமில் நம்ம வந்து சர்விக்ஸை வந்து இமீடியட்டாக பார்க்கணும் டெலிவரி பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த மாதிரி 4-5 ஸ்பஞ்ச் ஹோல்டிங் ஃபோர்சப்ஸ்லாம் வச்சுருப்போம். திஸ் இஸ் தி எல்எம்சி ஃபோர்சப்ஸ் ட்ரே. ஸோ இது பார்த்திங்கன்னாக்க கேனுலா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிஏ கேனுலா எம்டிபிஏ பண்ணுறதுக்கு வந்து இந்த கேனுலாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து சைடெக்ஸில் நம்ம போட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி சிசர்ஸ், ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருப்போம். ஸோ இதிலேருந்து நம்ம எடுத்து சலைனில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணுற ட்ரேஸு பார்த்திங்கனாக்க இந்த ட்ரேஸை வந்து நம்ம ஆட்டோக்ளேவ் பண்ணி வைப்போம். ஸோ இந்த ஆட்டோக்ளேவ் பண்ணுறது எதுக்காக வேண்டி அப்படின்னா இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அதாவது பாயிலிங் வாட்டரில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அதை வச்சுருப்போம். ஸோ அந்த ஆவியில் வந்து அது ஹீட் ஆகி அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெளியில் எடுத்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரே பண்ணி வச்சுருக்கிறதுல டேட் எழுதி ஒட்டியிருப்போம். இது வந்து 1 day 24 hours வரைக்கும் வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஸோ அதுக்கு வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா திரும்ப ஆட்டோக்ளேவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஸ்டெரைலாக யூஸ் பண்ணுவோம்.
இன்கேஸ் சம்டைம்ஸ் தேவைப்படுது எமர்ஜென்சியாக இந்த ஆட்டோக்ளேவ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 20 to 30 minutes. எமர்ஜென்சியாக தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்டெரிலைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா கிராஷ் காட் அப்படின்னு சொல்கிறது. இந்த கிராஷ் காட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமும் நமக்கு என்னென்ன டெலிவரி டைமில் தேவைப்படுமோ, பேபிக்கு தேவைப்படுமோ அத்தனையும் வந்து இன்ஜெக்ஷன்ஸு, சிரஞ்சஸ்ஸு, மெடிசின்ஸு, அடுத்தது லோக்கல், இதெல்லாமே எழுதி எல்லாம் ஒட்டி வச்சுருப்போம். இதை வந்து மந்த்லி வந்து அதே மாதிரி எக்ஸ்பைரியும் நம்ம பார்த்துருவோம். ஸ்டோர் எழுதி வச்சுட்டு இது வந்து எப்போ எக்ஸ்பைரி டேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக வந்து பண்ணிகிட்ருப்போம். இது வந்து காப்பர்ட்டிவ் வந்து டெலிவரிக்கு அப்புறம் அவங்க யாராவது வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போடுவோம், வில்லிங் இல்லைன்னா போட மாட்டோம். ஸோ இதெல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இடையில வந்து காட்டன், காஸு அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டெரைலாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேலையும் எமர்ஜென்சிக்கு உள்ள மெடிசன்ஸு இல்லை யூஸிங் மெடிசன்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி டோப்பமின் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிபி ரொம்ப லோ ஆகிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு இதுக்காண்டி ஃபார்மசி போய் எடுக்கணும் இல்லை அந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் இமீடியட்டாக இங்கேருந்தே எடுத்து நம்ம வந்து ஏன்னா ரொம்ப லைஃப் என்டேஞ்சரிங்காக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்கோம். ஸோ சிரிஞ்சஸை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி மெத்தட் அப்படின்லாம் இவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்டெரைலாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பயோமெடிக்கல் வேஸ்டேஜை ப்ராப்பராக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சார்ட்ஸை வந்து அப்பப்போ மறந்துட்டா கூட நமக்கு வந்து இதெல்லாம் பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலையுமே வந்து சார்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்போம். டியூரிங் த டெலிவரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ட்ரக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்க, சில மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டைமில் வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்காக வேண்டி இன்ஃப்யூஷன் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம எத்தனை ட்ராப்ஸு எவ்வளோ ட்ரக்கு ஒரு நிமிஷத்துக்கு அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக வந்து நம்ம ஐவி செட் மூலமாக கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு காட்டுக்கும் நம்ம வந்து ஒரு இன்ஃப்யூஷன் பம்ப் யூஸ் பண்ணுறோம். அங்கே ஒன்று ஸ்டாண்ட் பைக்கு நம்ம அங்கே வச்சுருக்கோம். அது தவிர இந்த காட் வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் தி டெலிவரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட் டவுன் நல்லா வரும், அதேமாரி ஹெட் அப் ஃபுல்லாக ஹெட் அப் பண்ணலாம். இது வந்து டியூரிங் டெலிவரி புஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியும். நல்லா வந்து சிட்டிங் பாஸ்டர் வரைக்குமே வரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க. ஸோ உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அப்படியே வயிற்றில் வந்து வெயிட்டோடு நமக்கு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல் ஹெட்டப் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுறது வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட் டவுன், டேபிள் டவுனையும் பண்ணலாம், ஹெட் லெக்கையும் டவுன் பண்ணலாம், டேபிளையும் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து உள்ள லேபர் கார்ட்டை நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் டவுன், ஹெட் அப் அந்த மாதிரி பண்ணக்கூடிய இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லேபர் கார்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெட் டவுன் கொடுக்கலாம். ஸோ இதுவும் ஹெட் அப் பண்ணலாம். ஸோ ஒன்லி ஹெட் மட்டும் அப் பண்ணுறது இது. அதே மாதிரி ஒன்லி ஹெட் டவுன் மட்டும் பண்ணுறது இது. இந்த மாதிரி ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற குவார்ட்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெலிவரிக்கு ஃபார் பேஷண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் தி மதர். ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. திஸ் இஸ் அவர் லேபர் வார்ட். நாங்கள் வந்து thousands ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் சேஃப்டி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயின், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ அதனால் சேஃப்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, அதாவது டெலிவரின்னு ஒரு பேஷண்ட் அட்மிஷன் ஆகிட்டாலே முதல்ல அந்த பேஷண்ட்டை ஃபுல்லியும் ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணி அசஸ் பண்ணிவிட்டு பேபியும் மதருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அசஸ் பண்ணிவிட்டு அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்களான்னு பார்த்து வச்சுருக்கோம். அதேமாதிரி டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு வச்சுக்குவோம். ப்ளட்டு வந்து அதேமாதிரி ரெடி பண்ணி நாங்கள் ப்ளட் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம். சம்டைம் ப்ளட் பேங்க்கில் ரிசர்வ் பண்ணியும் வைப்போம். ஸோ டீம் ஆஃப் ஸ்டாஃப் நர்சஸும் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஓடியையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். எனி டைம் வந்து டெலிவரிங்கிறது வந்து நார்மல் டெலிவரிங்கிறது சிசேரியனும் கன்வெர்ட் ஆகலாங்கிறதுக்காக வேண்டி அதையுமே நாங்கள் வந்து ரெடியாக வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேசஸில் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து மெத்தட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸும் இருக்கும். அதுலேயும் நாங்கள் சர்டிஃபை பண்ணி, அதாவது NABH அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்டு, ISO சர்டிஃபிகேட் எப்படி நம்ம மற்ற பொருட்கள்லாம் வாங்குகிறோமோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுக்கு அந்த டெலிவரி ஹை ரிஸ்க் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதை மாதிரி நிறைய டெலிவரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே NICU கேரும் இருக்குது, பீடியாட்ரிஷனும் 24 hours அவைலபிள், அனஸ்தட்டிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்கள் லேபர் வார்டை நாங்கள் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுறோம்.
ஸோ எல்லாரும் வந்து இந்த ஃபெசிலிட்டியை ஒரு ஸ்மால் டவுனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கணும். கார்ப்பரேட் லெவலோடைய ஈக்குவலாக நாங்கள் காம்படிட்டிவாக வச்சுருக்கோம். இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.